கெட்ட மனைவி கூட நிம்மதியாக வாழ்கிற மனுஷனை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப போராட்டமான மனைவி கூட நல்லா வாழ்கிற நிம்மதியாக வாழ்கிறவனை பார்த்துருக்கேன். ஏந்திரமா உள்ளுக்கு இன்னொரு ஆள் கூட வாழ்ந்துட்டுருக்கான். அவன் ஹோலி ஸ்பிரிட் கூட வாழ்ந்துட்டுருக்கான், காட் கூட வாழ்ந்துட்டுருக்கான். அந்த சத்தம் ரொம்ப கேட்குறான். அவருடைய உணர்வில் அவன் ஆறுதல் அடைகிறான், சமாதானம் பெறுகிறான். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட கர்த்தர் உங்களை தனியாக விட்டதே இல்லை. இப்படி கூட உங்களை தனியாக விட்டதில்லை கடவுள். இப்படி அப்படி நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த கெட்ட புத்தியா உங்கள்கிட்ட அப்படி சொல்லுது. நம்மளோட கெட்ட புத்தி அப்படி சொல்லி வச்சிருக்கு. ஆனால் இயேசு சொல்றாரு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை வேற என்ன மாதிரியே இன்னொருத்தரை கொடுப்பேன். அவர் உங்களுக்குள்ள வந்து உங்களோடு இருப்பாரு, நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ன்றாரு. தெரியாத மாதிரி இருக்கும். ஏன் சொல்றாரு, உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறத தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா உலகத்துக்கு தெரியாது. உங்க கூட யார் இருக்கா, உங்களுக்குள்ள யார் இருக்கா தெரியாது. ஆனா இவர் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவரை அறிவீர்கள். அறிவீர்னா என்ன அர்த்தம்? நீங்க அவரை அனுபவிப்பீர்கள், நீங்க அவரோடு உறவாடுவீர்கள்.